ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறதிலே வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, நாம் இந்த 2025 வருடத்தினுடையதான கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்திருக்கிறதான அவருடைய நன்மைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய உபகாரங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இன்றைக்கு நன்றி அறிதல் என்கிறதான தலைப்பிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார் என்கிறதை பற்றி ஒரு சில வசனங்கள் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 107:1 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்கள், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வாழ்க்கையிலே நினைப்பூட்டுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு தத்துவங்களில் உண்மையுள்ளதான தேவனாக இருக்கிறார். எனவே ஒரு கலண்டர்ல இருக்கிறதான அந்த ஒரு வருடம் முடிந்து போகிறது இல்லை, ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறதான நன்மையான காரியங்களை நாம் பிரதிபலிக்கும் வண்ணமாகவும், அதை நினைவு கூறும் வண்ணமாகவும், அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாகவும் நாம் காணப்படுகிறோம். நாம் அதற்கு கடமைப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். இந்த 2025 வருடம் அநேக விதமான சந்தோஷங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கும், கொண்டாட்டங்களை கொண்டு வந்திருக்கும், பாடுகளை கொண்டு வந்திருக்கும், துக்கங்களை கொண்டு வந்திருக்கும், வேதனைகள் அதிகமாக கடந்து வந்திருக்கும். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைத்திருக்கும், சில ஜெபங்களுக்கு பதில் இதுவரையிலும் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று உறுதி அளித்ததான தேவன் அவர் கூடவே இருந்து இந்த வருடம் முழுவதும் அவர் வழிநடத்தி வந்ததான தேவனாக காணப்படுகிறார். நாம் படித்ததான இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறதான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதற்காக தேவனை துதிக்க வேண்டும்? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இவையெல்லாம் செய்ததன் காரணமாக அவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லவில்லை. கர்த்தர் நல்லவர், எனவே நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்திருக்கிறாரா? அவரை துதிக்கிறதற்கான காரியங்களும் காரணங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? நாம் முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நன்றி அறிதல் நினைவு கூறுகிறதிலிருந்து ஆரம்பிக்கிறது. நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது, தேவனுக்கு நன்றி செலுத்துவது எல்லாமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான நன்மைகளை நினைவு கூறுகிறதன் நிமித்தம் அது ஆரம்பிக்கிறதாக நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 103:2 சொல்லுகிறது, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஒரு பொல்லாத ஒரு குணம் என்னவென்று சொன்னால் மறக்கிறது. எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் நன்மையான செயல்களையும் நாம் மறந்து விடுவோம். யாரோ ஒருவர் எப்பவோ ஏதோ சொல்லியிருப்பார்கள், அதை மறக்க மாட்டோம். யாரோ ஒருவர் எப்பவோ ஏதோ பழி சுமத்தி இருப்பார்கள், அதை மறக்க மாட்டோம். யாரோ ஒருவர் எப்போதோ தேவையில்லாத வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டிருப்பார்கள், அதை மறக்க மாட்டோம். ஆனால் தேவன் செய்த நன்மைகளை உடனடியாக மறந்து விடுகிறவர்களாக இருப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வாழ்க்கையில நினைவு கூற வைக்கிறது என்னவென்றால், இந்த தேவன் அவர் எப்போதும் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தேவனாக, கைவிடாத தேவனாக அவர் காணப்படுகிறார். எனவே தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே என்று சொல்லி, நாம் எதை நினைவு கூற வேண்டும்? தேவன் நாம் நினையாத போதும், நாம் அறியாத போதும் அநேக நேரங்களிலே அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளிலும், எதிர்பார்க்காத நிலைகளிலும், எதிர்பார்க்காத நேரங்களிலும் அவர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நாம் எதிர்பார்க்காத நேரங்களில் பலவீனமாக இருக்கும் போது மருந்துகள் மாத்திரைகளால் முடியாததை இந்த தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலிருந்தே நம்மை வழிநடத்தி, நம்மை பாதுகாத்து, நம்மை காத்து வழிநடத்துகிறதாக அவருடைய கிருபை காணப்படுகிறது. இவை எல்லாமே நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு முறை ஒரு வருடத்தினுடையதான ஆரம்பத்திலே ஒரு சபையின் போதகர் தன்னுடைய விசுவாசிகளுக்கு சொல்லி இருக்கிறார், நீங்கள் இந்த நாளிலிருந்து ஒரு டைரியும் ஒரு பெண்ணும் வைத்து தூங்குறதுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததான அட்லீஸ்ட் ஒரு நன்மையாவது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அந்த வருடம் முடிகிறதான போது அநேக விசுவாசிகள் அவரிடத்தில் வந்து சொன்னார்களாம், பாஸ்டர், நீங்க சொன்னதை நாங்கள் செய்தோம், ஆனால் தேவன் மிகவும் நல்லவராக இருந்திருக்கிறார். பலவிதமான பாடுகள், வேதனைகள் வழியாக கடந்து சென்றேன், பலவிதமான நிந்தைகளை அனுபவித்தேன், பலவிதமான இழப்புகளை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனாலும்
தேவன் நல்லவராக இருந்து அவனை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி, இன்றைக்கு அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நல்லவராக வல்லவராக அவர் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எனவே நாம் அவரை நினைவு கூற வேண்டியது மிகவும் அவசியம். தேவன் செய்த உபகாரங்களை நாம் மறந்தால் நாம் முறுமுறுப்போம். ஆனால் அவருடைய உபகாரங்களை நாம் நினைவு கூர்ந்தால் நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய நன்மைகளை நினைவு கூறும் இருதயத்திற்கு அவரை ஸ்தோத்தரிக்க காரணங்கள் ஒருபோதும் இல்லாமல் போகாது, ஒருபோதும் குறைவுபட்டு போகாது. தேவனை ஸ்தோத்தரிக்கிறதான, துதிக்கிறதான, நன்றி செலுத்துகிறதான ஒரு இதயம் எப்போதும் அவரை துதித்து கொண்டே இருக்கிறதாக இருக்கும். பல நேரங்களிலே நாம் மனிதர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான ஏதோ ஒரு நன்மையான காரியத்திற்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான மிக பெரிதான செயல்களுக்கும் கிரியைகளுக்கும் அவருடைய கிருபைகளுக்கும் இரக்கத்திற்கும் நாம் நன்றி செலுத்தாமல் விட்டு விடுகிறவர்களாக இருப்போம். எனவே நாம் அவர் செய்த உபகாரங்களை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது நன்றி அறிதல் என்பது தேவனுடைய குணத்திற்கான ஒரு பதிலாகும். நன்றி அறிதல் என்று சொல்லும்போது நாம் தேவனுடைய குணத்தை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறதான ஒரு தன்மையாக காணப்படுகிறது. அதே வசனம் சொல்கிறது பாருங்கள், சங்கீதம் 107:1, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருந்து, அவர் வல்லவராக இருந்து, விசுவாசம் உள்ளவராக, உண்மையுள்ளவராக அவர் கூடவே இருந்து வந்திருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பு ஒவ்வொரு வருடத்திற்கும் மாறி மாறி வருகிறது இல்லை, அவருடைய அன்பு எப்போதும் நிரந்தரமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை ஒரு வருடம் முடியும் போது முடிந்து போகிறது இல்லை, அது ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் புதிதானதாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதற்கு எந்த விதமான உலக பிரகாரமான காரணங்களும் தேவையில்லை. ஆனால் தேவனை நன்றி செலுத்துகிறதற்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடத்தி வந்திருக்கிறார் என்கிறதான அந்த கிரியைகளை நினைவு கூறுகிறதான போது நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு உண்மையாகவே நன்றி செலுத்த முடியும். சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனுடைய நன்மை ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. பலவிதமான பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள் கடந்து வரலாம், ஆனால் அவர் செய்கிறதான நன்மைகள் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில மாறாதது. எனவே நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் தகுதியான தேவன் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் எத்தனை முறை நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறதற்கு மறந்து போய்விட்டிருக்கிறீர்கள்? பலவிதமான போராட்டங்கள் மனிதர்களால் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத அளவிற்கு நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு மறந்து விடுகிறவர்களாக இருப்போம், அவருக்கு எதிராக எழும்புகிறவர்களாக இருந்திருப்போம். ஆனால் அவை எல்லாவற்றையுமே மாற்றி அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். நன்றி அறிதல் விடுதலைகளையும் சிரமங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது என்று சொல்லும் போது அதற்கு உள்ளதாக நாம் படுகிறதான பாடுகளும் வேதனைகளும் அதோடு கூட தேவன் நம்மை விடுவித்ததான செயல்களும் உள்ளடங்கி இருக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 107:2-3 பார்க்கும்போது, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தரமான பாதை வழியாக அலைந்து திரிய வேண்டியது இருந்தது, இருளான சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டியது இருந்தது, பாடுகள் வேதனைகள் என்று பலவிதமான சோதனைகள் பாவத்தின் வழியாக கடந்து வந்திருக்கிறது, பலவிதமான புயல்கள் உங்களை தாக்கி இருக்கிறது. ஆனாலும் இந்த தேவன் அந்த சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆற்றி தேற்றி உங்களை வழிநடத்தினதான தேவனாக இவர் காணப்படுகிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். போராட்டங்கள் வழியாக நாம் காணப்பட்டதான போது அவர் நம்மை தாங்கி பிடித்திருக்கிறார். புயலின் மத்தியில் நாம் தத்தளித்ததான போது அவர் நம்முடைய கரத்தை பிடித்து மேலே தூக்கி நம்மை வழி நடத்தி இருக்கிறார். புயலை அனுமதித்த அதே தேவனை அந்த புயலின் நடுவிலும் உங்களை தாங்கி செல்கிறவராக காணப்படுகிறார் என்கிறதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. நன்றி அறிதல் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பதிலாகும். தேவன் என்னுடைய வாழ்க்கையை செய்தான அந்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு தனிப்பட்ட முறையிலே அவருக்கு நன்றி செலுத்துகிறதான
ஒரு தருணமாக அது காணப்படுகிறது. எனவே நாம் அதை செய்ய வேண்டியது அவசியம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்கள், சங்கீதம் 116:12 சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த நன்றி செலுத்துகிறது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது ஏதோ ஒரு நாவினால் புறப்படுகிறதான வார்த்தை மாத்திரம் கிடையாது, நம்முடைய தனிப்பட்ட விதமான ஒரு பிரதிபலிப்பாகவும் காணப்படுகிறது. சங்கீதக்காரர் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அல்லது இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், என்னால் எண்ணத்தை செலுத்த முடியும் என்று தனக்கு தானே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதற்கு தன்னையே அவர் பிரதிபலிக்கிறதை இதில் பார்க்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஒரு முக்கியமான ஒரு பதில்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் நன்றி அறிதல் உள்ளதாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை நாம் புதுப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுக்காக நாம் வைத்திருக்கிறதான அந்த அர்ப்பணிப்பை இன்னும் ஆழமாக நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி கொடுக்கிறதான போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை கேட்க முடியும். நாம் உண்மையாகவே இந்த வருடத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, அல்லது நான் ஒப்பு கொடுக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? தேவன் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எதை செலுத்தி இருக்கிறேன்? என்னுடைய இருதயம் நன்றியாதல் உள்ளதாக இருக்கிறதா, அல்லது நான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழுகிறேனா, அது ஏதோ உலகத்தை போன்று அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் வாழுகிறேன் என்று சொல்லி வாழுகிறேனா என்று நமக்குள்ளதாகவே நாம் கேள்விகளை கேட்டு அதிலிருந்து சரியான ஒரு பிரயுத்தரத்தை நாம் அருள வேண்டியது அவசியம். கீழ்ப்படிதலுக்கு செல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் முழுமை அடைந்து இருக்காது. நன்றியுள்ள இருதயம் என்பது அர்ப்பணிக்கப்பட்ட இருதயமே. எனவே நன்றி அறிதல் ஒரு புதிய ஆண்டுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இந்த பழைய வருடத்திலே, இந்த 2025 வருடத்திலே பலவிதமான காயங்கள், பலவிதமான வேதனைகள், பல பேர் உங்களை காட்டி கொடுத்திருக்கலாம், பல இடங்களில் நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம். அந்த விதமான வேதனைகளையும் காயங்களையும் நீங்கள் சுமந்து செல்லுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லது அவைகள் எல்லாம் இருந்து வெளியே வந்து என் தேவன் ஒரு நன்மையான காரியங்களை செய்ய போகிறார் என்கிறதான அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் அவருக்கு நன்றி செலுத்துகிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நாம் ஒருபோதும் கசப்போடும் வெறுப்போடும் காயங்களோடும் அந்த ஒரு புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கவே கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை அவர் இன்னும் செய்வார் என்கிறதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன சங்கீதம் 92:1 சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை நமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் அது எவ்வளவு மேலானதாக காணப்படுகிறது. நேற்றைய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்கள் நாளைய நாளுக்காக அவரை நம்ப முடியும். நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறதான காரியங்களுக்காக அவரை ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் என்று சொன்னால், நம்முடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் சூழ்நிலைகளுக்காகவும் நாம் நிச்சயமாகவே இந்த தேவனை நம்ப முடிகிறதாக இருக்கிறது. ஒரு வாலிப பையன் ஒரு முதியோரிடத்திலே கேட்டான், ஐயா, இந்த பழைய வருடம் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் வேதனை அளித்ததாக இருந்தது, பல பேரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்தவர்களாக இருந்திருக்கிறீர்கள், ஆனால் இதன் மத்தியிலும் நீங்கள் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக தேவனுக்கு நன்றி செலுத்த முடிகிறது என்று சொல்லி, அப்போ அந்த முதியவர் அவரை பார்த்து சொன்னார், என்னுடைய தேவன் இந்த சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலுமே அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார், அவர் நன்மையே செய்திருக்கிறவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி, இன்றைக்கு அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் அவருடைய நன்மையை நாம் புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்போம், அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்போம், கண்டு கொள்ள முடியாதவர்களாக கூட இருப்போம். ஆனால் அவர் எப்போதும் அவர் நன்மை செய்கிறவராகவே காணப்படுகிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் எல்லா நேரத்திலும் எப்போதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்மால் பார்க்க முடியாத அளவிற்கான போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நெருங்குகிறதாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் முறுமுறுக்காத படிக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவரால் நம்முடைய சூழ்நிலைகளை நிச்சயமாகவே மாற்ற முடியும். அப்படி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதான போது ஒரு நன்மையான எதிர்காலத்தையும் நன்மையான காரியங்களையும் அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறதற்கு போதுமானவர். அப்படி நாம் செய்யும் போது சங்கீதக்காரரை போல நாம சொல்ல முடியும். சங்கீதம் 136:1, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன் அவர் நல்லவர், இந்த தேவனை மாத்திரமே நாம் துதிக்க வேண்டும். சங்கீதம் 100 சொல்லுகிறது, பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் அவரை பாடுகிறதற்கும் துதிக்கிறதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய நன்மைகளையும் இன்னும் அதிகப்படியாக செய்வாராக. அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். God bless.